அந்த ரத்தம் உயிர் காப்பது உயர்வானது விலைமதிப்பற்றது. அதன் மாண்பினை, பெருமைதனை, சிறப்பினை தங்கள் பாணியில் நடித்து காட்ட வருகின்றார்கள் நம் கல்வி நிலைய கண்ணின் மணிகள். தமிழ் குறுநாடகம். சமூக காட்சிகள் கற்பனை, சரித்திர காட்சிகள் வரலாற்றில் இருந்து எடுக்கப்பட்டவை. பார்ப்போமா? பல புரிந்து கொண்டிருக்கும் புகழ் மிக்க பெருமை மிக்க நமது பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஆ முதல் அக்வரை முதல் கௌவரை உள்ள யாவர்க்கும் வணக்கங்களும் வரவேற்புகளும். கூட்டுறவுகள் 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 ஒரு சிறந்த உலகை உருவாக்குகின்றன. ஆம், உண்மை என நிரூபிக்க வருகின்றது ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளி மாணவிகள் பெருமையுடன் வழங்கும் இந்திய ரத்தம். பெரியவர் பேரு அம்மாசி. இந்திய நாடும் விவசாயமும் இவருக்கு 2 கண்கள். பெரியவருக்கு உலகம்னா அது தோசை சுடுறாங்களே மருமக லட்சுமியும் குழந்தைங்க பிரியா திவ்யா இவங்க மட்டும்தான். குணத்துல பெரியவர் குழந்தை மாதிரி. ஆனா கோவோன்னு வந்துட்டா 10வது நிமிஷம் நீங்களே பார்க்க தானே போறீங்க. மருமக லக்ஷ்மி வெரி நைஸ் கேரக்டர். 8வது படிச்சவங்க. இவங்களுக்கு உலகம்னா இந்த பெரியவரும் இந்த குழந்தைங்களும் தான். பெரியவ பிரியா 6th படிக்கிறா. ஸ்கூல் பியூப்பிள் லீடர், ஃபர்ஸ்ட் ரேங்க், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதிகம் உள்ளவ. ஆனா என்ன சரியான வாயாடி. புது கவிதை சொல்லுவா, கொல்லுவா. சின்னவ திவ்யா 4th படிக்கிறா. ஜாக்கி சான், ப்ரூஸ் லீ இவங்க ஃபேன். வானரம் உயிரெழுத்துக்கள்ல 2 எழுத்து இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாங்க ஆ ஊ ஆ ஊ. இந்த குழந்தைங்களுக்கு உலகம்னா அது அம்மாவும் தாத்தாவும் மட்டும்தான். அப்படின்னா அப்பா சாரிங்க, ராணுவ வீரரான அவரு நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணிட்டாரு. ஆமாங்க, 2 வருஷம் ஆகுது. அந்த சோகம் குழந்தைங்களை தாக்கிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க. ஆனாலும் இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னா பார்த்துருவோமா? இப்போ உங்க 2 பேருக்கும் என்னடி வேணும்? கதை. எஸ், ஸ்டோரி. சண்டைகள் நிறைந்த பயங்கரமான ஆக்ஷன் ஸ்டோரி. ஸ்கூல்ல இன்னைக்கு நீங்க பண்ணிட்டு வந்திருக்க காரியத்துக்கு கதை சொல்ல போறது இல்ல, நல்ல உத கொடுக்க போறேன். கேட்டோம். கதை. கதை. விழுமா மூதை, மூதை. வாங்குமா அதை. கதை. வரேன் சுட வச்ச கரண்டி எடுத்துட்டு இப்ப வரேன். கவிதை. வருமாம் கரண்டி. அடிவில போறது கேரண்டி. சும்மா காட்ட வேண்டாம் பூச்சாண்டி. பூச்சாண்டி காட்டுறேனா உங்களை? தாய், இதுக்கு 2 உன்கிட்ட தமாசு பண்ணுதுகளா? அப்பா நகருங்க, சூடு வச்சாதான் அடங்கு வாழுங்க. ஓ, போடுவீர்களோ சூடு? வேண்டாம். ஏன்? கரண்டி சூடா இருக்கு. தாய், நீ போய் தோசை சுடுமா, இதுங்களை நான் பாத்துக்கிறேன். பட்டுக்கிட்டீங்களா? இப்ப உங்களுக்கு கதை தானே வேணும்? கதை. கதை நீ சொல்ல போறியா? ஆமா சாமி, இது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கதை. அது கதைய சொல்ற கதை. கதை நம்பர் 1. தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய மாமன்னர் ராஜராஜ சோழன். ஐயோ,
எதிரிகள் தலை மீது கல் வைத்தோம், சுமக்க வைத்தோம், தமிழகம் கொணர்ந்தோம். விண்ணவர் மன்னவர் வியந்து பார்க்க இதோ பிரகதீஸ்வரர் ஆலயம் தயார் தயார் தயார். உண்மையை மட்டும் பேசினாரு, நாடு போச்சு. மணிமகனை இழந்தாரு. யாரு? ஹரிச்சந்திர மகாராஜா. உண்மையை பேசி வாழ்க்கையை நடத்துவது அது எளிதான காரியம் அல்ல. ஆனால் சத்தியத்தை பேசி வாழ்க்கையை நடத்துவது வரம். ஆம், சொன்ன சொல் கொடுத்த வாக்கை காப்பாற்ற உயிரையும் தரலாம். கதை நம்பர் 3. தியாகம். சாப்பிட்டா மரணமே வராது. அப்படி ஒரு நெல்லிக்கனி கிடைச்சது. யாருக்கு? மன்னர் அதியமானுக்கு. என்ன செஞ்சாரு? அவ்வை பாட்டிக்கு தூக்கி கொடுத்தாரு. மன்னா, நின் செயல் என்னை மலைக்க வைக்கிறது. அன்னையே, நிலமது உள்ள வரை நீடூழி வாழ்ந்து தமிழ் அமுதை யாவரும் பருகிடச் செய்யுங்கள். வாழ்க பல்லாண்டு. கதை நம்பர் 4. பகைவர்கள் பயந்துட்ட படை நடத்தி பல நாடுகளை வென்றான். ஐயக்கோ, இறுதி யாத்திரை. இருகை விரித்து காட்டி எதுவும் நிலை இல்லை என சொன்னான் மாவீரன் அலெக்சாண்டர். வெற்றி வெற்றி வெற்றி, எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. மாவீரன் அலெக்சாண்டர் என்றாலே வெற்றிதான். அம்மாடி ஷோ கீப் குவைட். முயற்சி செஞ்சா ஜெயிச்சிடுவோம். உதாரணம், எனிமிஸ் நாட்டை புடிச்சாங்க, படை எடுத்தாரு, தோற்று போனாரு. ஒரு முறை 2 முறை இல்ல 17 முறை. நான் நாடு இழந்தேன், நம்பிக்கையை இழக்கவில்லை. கூடு கட்டிய சிலந்தி, அதன் முயற்சி என்னை பாதித்தது. நானும் முயற்சி செய்தேன். இன்ஷா அல்லாஹ்வின் அருளால் 18வது முறை வென்றேன். பிரமாதம். டாப் இரு. இன்னும் இருக்கு. சொன்னியே தன்னோடு ராமன். தமாசான ஆளு, புத்திசாலி. நாட்டை காப்பாத்த நாட்டியக்காரி கூட போட்டி போட்டாரு. ட்ரிக்கை யூஸ் பண்ணாரு. என்ன ஆச்சு? நாட்டை ஜெயிச்சாரு. சக்கரத்தில் தள்ளி கொன்ற மனு நீதி சோழன். என் மகன் செய்தது பெரும் குற்றம், பிழை, தவறு. அதனால்தான் தண்டித்தேன். நீதி என்பது அனைத்து உயிர்களுக்கும் சமம்தானே. இன்னும் கதை இருக்குல்ல, நீ
அவை முத்துக்களா மாணிக்கங்களா என ஆராயாது கோவலனை கொன்றேனே, நீதி தவறி நின்றேனே, பரிசு மரணம், என் மரணம். கண்ணுங்களா பட்டுங்களா சொல்லு, மறக்காம அப்படியே ஞாபகம் வச்சிருக்கீங்களே, எப்படிடா? ஓஹோ, பட்டுக்குட்டிங்களா, புது கதை வேணுமா? எஸ், நியூ. சுட சுட தோசை ரெடி, சாப்பிடுங்க. புது கதை சொல்றேன். தாத்தா, அண்ணா இன்னில இருந்து அவ எனுமி. அப்பா இல்லத பிள்ளைங்கன்னு திட்டினா தாத்தா. அதுக்காக மூக்குல ரத்தம் வர அளவுக்கு அடிப்ப? அடிக்கல, உட்டே குத்து. தப்புடா கண்ணு. தாத்தா, இயேசு தெரியுமா? கடவுள். அவரை சபிச்சாங்க. மன்னிச்சாரா? ஆமா தாத்தா, அவர் கிரேட். நெக்ஸ்ட் நியூ. அன்னை தெரேசா தெரியுமா? ஓ எஸ், அவங்க சூப்பர் கேரக்டர் தாத்தா. அவங்க லைஃப்ல ஒரு தாட்டி ஒரு சேட்டு கிட்ட தானம் கேட்டாங்க. கேக்காது. சந்தோஷம். என்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்கயா, அவங்களுக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்க சேட்டு கண் கலங்கி தான் கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு. சகிப்புத்தன்மை ஜெயிச்சுதா. காந்தி தெரியுமா? தமிழா சொல்லுடா. தேச தந்தை. அவரு பெரிய ஆளு தானே, விஐபி தாத்தா. அவரை பிடிக்காத ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி வெள்ளக்காரன் ஒரு முறை தாவெருப்ப காட்ட பூட்ஸ் காலால காந்தியை எட்டி வளைச்சான். அட பாவி, நாசமா போனவன் திரும்ப திரும்ப உழைக்கிறான். பாவி, படு பாவி. காந்தி ஒரு காரியம் செஞ்சாரு. காரியமா? ஆமாடா, அந்த ஒரு கால் ஜூவோட கட்ட கயிறு லேஸ் கலண்டு தொங்க இவரை பிடிச்சு கட்டி விட்டாரு. சரி, அந்த வெள்ளக்கார அதிகாரி இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, அப்புறம் காந்திய அவனே கைய பிடிச்சு தூக்கி விட்டுட்டு ஜாரினா, அது ஜாரி இல்ல சாரி, ஏதோ ஒரு ரீ. நம்ம காந்தி தாத்தா உதைச்சவனே ஜாரி. அந்த ரீய கேட்க வச்சாரா இல்லையா? காந்தி தாத்தாவா கொக்கா? அப்புறம் எல்லா உயிர்களையும் மதிக்கணும், தீங்கு செய்யாம அன்பு காட்டணும்னு ஒருத்தர் சொன்னாரு. யாருன்னு எங்களுக்கு தெரியுமே.
யாரு? கௌதம புத்தர். புத்தம் சரணம் கச்சாமி. அதனால இனிமே நீங்க ரெண்டு பேரும் யாரா இருந்தாலும் மன்னிச்சிடுவோம், அன்பு காட்டுவோம், பார்க்க மாட்டோம், பொறுத்து போயிடுவோம் என் பட்டு குட்டிங்க. இல்லப்பா பிரியா, நீ போய் எடுத்துட்டு வா. திவ்யா குட், போங்க ஃபாஸ்ட். அங்கிள், என் பேரு பிரியா. இந்தியன் இந்தியன். நீங்க? யூ 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 சின்ன சின்ன. அப்பா, இவரு சீன நாட்டை சேர்ந்தவராம். பேரு யாங் சுங் லை. ஆஹா, இவன் வேற நாட்டுக்காரனா? போலீஸா சொல்லிவிடுவான். என்ன என்ன வேணும்? குவா தடா படுத்தா. ஓ, பசிக்குதா? தாகமா இருக்கா? தம்பி வாங்கணுங்க. 10 நிமிஷம் போலீஸ் வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் பிரியாணி போடுவாங்க. பட்டு உனக்கு பரவாயில்ல அங்கிள். ஈட்டு ஈட்டு. துயா துயா துஷ். புரியல. துயா துயா துஷ். டேஸ்டா இருக்கான். எங்க அம்மா சமைச்சாவே வேற லெவலா இருக்கும். உடா உடா படு துவா. என் பேரு திவ்யா. தாத்தா அம்மாசி. அம்மா பேரு லட்சுமி. தயா தூ புட. தயா தயா தூ புட. ஓஹோ, எங்க அப்பாவா? தயா தயா. அவரு சாமி கிட்ட போயிட்டாரு. மிலிட்டரி மேன், குட் மேன், கிளவர், enemy, bomb, throw. எங்க டாடி பேரு இளங்கோ. அப்பா, டாடி. என்னாச்சு? புரியல அங்கிள். தாய், இவ என்னமா சொல்றா? நீ என்ன உங்க மகனை கொன்னது இவர்தானா?
துண்டும் துண்டுமா வெட்டு. வெட்டு தாத்தா வெட்டு. வெட்டி போட்டு பாத்தீங்களா, பெருசா கதையெல்லாம் சொன்ன. மன்னிக்கணும், பொறுத்து போகணும். தப்பிச்சுக்கணும். சொன்னியே தாத்தா, புட்டு புட்டு வச்சியே. புத்திமதி எல்லாம் சொன்னியே. செல்லம் பாட்டு, இவன் உங்க அப்பாவை கொன்னுட்டாரு. தப்புதான். அதுக்காக நீ இவரை கொன்னுட்டா சரியா போயிடுமா? சாமி கிட்ட போனப்ப திரும்பி எடுத்துருவாரா? சொல்லு. இந்த கிழவ மனசு தாங்கலையடா, துடிக்கிறடா. துடிக்கும். ஆனா பொறுத்துக்கோ தாத்தா. ப்ளீஸ் தாத்தா. இயேசுவா, காந்தியா, புத்தரா, அன்னை தெரேசாவா, நம்ம அப்துல் கலாம் தாத்தா மாதிரி அந்த அவசரத்துக்கு நம்மால போக முடியாது. ஆனா அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுவோமே தாத்தா. என் உசிருங்களா தாத்தா, இப்ப என்னடா பண்ணணும்? கையை எடு. எழுதிட்டேன். அத போடு. எழுதிட்டேன்டா. எங்க தாத்தா? எப்போ பேசுறேன்னு? தாத்தா, உன் மகனுக்கு அழுதா பிடிக்காது. இல்ல, நான் அழ மாட்டேன். போதுமா? பத்தானே ஊட்டி விடு. சாமி, ஊட்டி விடு. டேய், சீனக்காரா, பாத்தியாடா எந்த ரத்தத்தை நீ குண்டு வீசி தெருக வச்சியோ? அந்த ரத்தத்துக்கு பிறந்ததுங்க ஓ ரத்தத்தை தொடச்சி உனக்கு மருந்து போட்டு விட்டு உனக்கு ஊட்டவும் சொல்லி உன் உசுரை காப்பாத்த துடிக்குதுங்க.